இப்படி ஒரு காயத்தை பார்த்து டாக்டரே ஷாக் ஆயிடுறாரு. அந்த பையனுக்கு இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த காயத்தை நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் காயம் ரொம்ப ஆழமா இல்ல, சோ நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. சின்னதா பேண்டேஜ் போட்டு விட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆனா அன்னைக்கு நைட் அந்த காயத்தோட வலி ரொம்ப அதிகமாகுது. அந்த காயத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவனால அந்த பெயினை பொறுத்துக்கவே முடியல. சோ தூங்காம முழிச்சுக்கிறான். அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். மறுபடியும் அந்த டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த அளவுக்கு இந்த காயம் டீப்பாவே இல்ல, சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். உடனே அவனோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்குலாம் கோஸ்ட் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சோ ஃபார்ச்சூன் டெல்லர் பிளேஸ்க்கு போக சொல்றான். அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவனும் ஒரு இடத்துக்கு வரான். ஆனா இங்க ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ கண்ணை ஓபன் பண்ணதும் இவனை பார்க்க முடியல. ஆனா இவன் பின்னாடி நிக்கக்கூடிய கோஸ்ட்ஸ அவளால பார்க்க முடியுது. அப்ப அந்த பொண்ணு, இந்த கோஸ்ட்ல உன் பின்னாடி இருந்தும் நீ சாகாம இருக்க காரணம் உன்னோட அப்பா கொடுத்த ரிங்கு தான் அப்படின்னு சொல்றா. இவனால அந்த பொண்ணை ஃபுல்லா நம்ப முடியலனாலும் பாதி அவன் நம்புறான். அப்ப கையில இருக்கக்கூடிய காயத்தை காட்டி இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த ரிங்கும் அந்த காயமும் அவளுக்கு ஒயிட் லைட்டா பிரைட்டா தெரியுது. உடனே அவ சீரியஸா பக்கத்துல இருக்கக்கூடிய ரைஸ் எடுத்து டேபிள்ல போடுறா. அவளோட சடங்க பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ரைஸ்ல கிராஸ் சிம்பல் வருது. இப்பதான் அந்த பொண்ணை இவன் முழுசா நம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு இவனை இது ஒரு கிறிஸ்டியானிட்டியா காட்டுது. மிட் நைட்ல உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போ, உனக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா.